ஆராதனைக்கு வந்துகிற உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆமென். தேவ சமூகத்துக்கு வந்துகிற நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தை அனுப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓகே, நம்ம கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வந்தவங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கலாம். தலைக்கு நேரா உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுத்துக்கிற வெளியேற பெற்ற பொக்கிஷம். ஆமென். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தும் போதே அவனை தேவன் உயர்த்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமென். ஏனென்றால் அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையான சிங்காசனத்தை சோதனைக்கும்படியாக செய்கிறவர். ஆமெனா? விசுவாசம் இருக்கா? விசுவாசம் தான் கை தட்டிப்பீங்க. தொடர்ந்து மாடல் சர்ச் முன்மாதிரியான சபை என்ற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். சபைதான் முன்மாதிரியான சபையாக இருக்கிறது. இந்த சபை முன்மாதிரியான சபையாக இருந்ததற்கு காரணம் என்ன? ரோமன் நம்பர் 1 இந்த சபை ஒழுக்கம் நிறைந்த சபையாக இருந்தது என்று சொல்லி ஒழுக்கம் என்ற தலைப்பிலே 9 காரியங்களை தியானித்தோம். ஆமென். ரோமன் நம்பர் 2 இந்த சபை அன்பு நிறைந்த சபையாக இருந்தது. ஆகவே அன்பை பற்றி 19 வாரங்கள் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ரோமன் நம்பர் 3 இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக இந்த சபை காத்திருந்த சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் கடந்த 2 வாரங்களாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கவனிங்கள். தெசலோனிக்கே சபை மாத்திரம் இல்லை, நம்முடைய சபையும் இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற சபையாய் மாற வேண்டும். நம்முடைய எண்ணமெல்லாம், நம்முடைய ஏக்கமெல்லாம், நம்முடைய நோக்கமெல்லாம், நம்முடைய உணர்வெல்லாம் இயேசு எப்பொழுது வருவார், அவரோடு கூட வாரும் இயேசுவே ஆமென் என்று சொல்லி எம்மை பொழுது மறுரூபம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அதுதான் நம்ம இரண்டாம் வருகை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, இயேசுவுடைய இரண்டாம் வருகை குறித்தான அறிவு சில காரியங்களை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எதற்காக என்று பார்த்தோம். ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். ரகசிய வருகையிலே சில காரியங்கள் சம்பவிக்க போகிறது, அதை நாம் தியானித்தோம். இயேசுவுடைய ரகசிய வருகையிலே யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்? ஹல்லேலூயா. அதை நாம் படிச்சுட்டு இருக்கிறோம், தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஆமாவா? ஓகே, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இயேசுவுடைய ரகசிய வருகையிலே யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்? நம்பர் 1 என்னது? நீங்க இப்ப அமைதியா எடுத்து பார்த்தா பரலோகத்துல 1/2 மணி நேரம் அமைதி உண்டாயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சொல்லுங்க. அப்படியே பேக்ல திருப்பி பாருங்க. அதெல்லாம் திருப்பி அதெல்லாம் சொல்ல முடியாது. ஹார்ட்ல இருக்கணும். நோட்ல இருக்குதா? ஹார்ட்ல இருக்கணும்ல. ஏசு கிறிஸ்துடைய என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நீங்க மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னது? கரெக்ட். அதெல்லாம் கரெக்ட் தான். சரி சரி. நான் எந்த பாயிண்டா சொன்னேன்? முதலாவது ரகசிய வருகையிலே யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்? பரிசுத்த ஆவியானவரை யார் துக்கப்படுத்தாமல் இருக்கிறாங்களோ அவங்கதான் ரகசிய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. வார வாரம் உட்கார்ந்து நல்லா கேட்டுட்டு கேட்கும் போது அப்படியே முடிக்கிறது பத்தியா? ஹல்லேலூயா. அடுத்த வாரம் கேட்டா கவலைப்படுங்க, அடுத்த வாரம் நான் கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்பதான் நீங்க என்னன்னா நம்ம சத்தியத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, நம்ம இருதயத்துல அதை என்ன பண்ணணும்? வைத்து கொள்ளணும். ஓகே, இரண்டாவதாக சொன்னேன், நம்ம பெருங்கண்டி உள்ளவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மூன்றாவதாக ரகசிய வருகையில யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்? வெறி உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் அல்ல, வெறியினாலே முற்றிலுமாக வெறி என்ற காரியத்தை ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். வெறியினாலே நிறைந்தவர்களை இயேசுவுடைய இரண்டாம் வருகையிலே இயேசு சந்திக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, தொடர்ந்து அந்த வசனத்துல 3 காரியங்களை இயேசு சொன்னார் என்று சொன்னேன். நீங்க அதை கண்டினியூ பண்ணி படிக்கலாம். நம்ம தொடர்ந்து 2 வாரமா அதான் படிச்சுட்டு இருக்கோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படிக்கலாம். லூக்கா 21:34 படிங்க சீக்கிரமா எடுத்து. உங்கள் இருதயங்கள் வெறுந்திட்டினாலும் லௌகீக கவலைகளினாலும் லௌகீக கவலைகளினாலும் லௌகீக கவலை. லௌகீக கவலை என்னது? உலக கவலை, உலகத்தினுடைய பாரம். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிய வேகம் போன்ற இத்தனை தடவை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், ஹல்லேலூயா, ஆமென், பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நிறைய இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவன் பாரதத்துக்கு தலைமையில வச்சு ஓட மாட்டான். ஆமாவா? பாரத்தை எந்த அளவுக்கு இறக்கி வைக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் லகுவாக ஓட முடியும். என்ன சொல்றீங்க? நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடுறீங்களா? தூங்கிட்டீங்களா? இப்பதான் ஆரம்பிச்சுல. அல்லேலூயா. ஓடுறீங்களா? இப்ப ஓடிடாதீங்க. அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். யார் சொன்னது? பவுல் சொன்னார். ஆமாவா? நாமளும் ஒரு நாள் அப்படி சொல்லணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. அப்ப அந்த ஓட்டத்துல நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம பாரதத்துக்கு தலைமையில வச்சுதான் ஜெயிக்க முடியாது. என்ன சொல்றது? அல்லேலூயா. பாரத்தை எந்த அளவுக்கு நம்ம இறக்கி வைக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்மை நாமே லகுவாக்கி கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்துல ஜெயமாக ஓடி முடிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. பாரம், கவலைன்றது ஒரு பாரம். ஆமாவா? கவலைன்றது ஒரு பாரம். கவலைப்படக்கூடாது. பக்கத்துல கிடைக்கும் சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. எனக்கு எல்லாரும் தான் எங்களுக்கு பிரச்சனை யாரும் தெரியும். நான் அவ்வளவு போராட்டத்துல இருக்கிறேன். கரெக்ட் தான். யாருக்குதான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. என்ன சொல்றது? அல்லேலூயா. பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற கை தூக்கு பார்க்கலாம். வைத்திய கை வந்த மாதிரி சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. ஆமா, யாருமே கை தூக்கல. எல்லாருக்கும் என்ன இருக்கு? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆமாவா? பிரச்சனை இல்லாத ஆளு யாருமே கிடையாது. அப்ப கவனிங்க, பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா டோன்ட் வரி, கவலைப்படாது. என்ன சொல்றது? பக்கத்துல கை குத்தி சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. சில ஆட்கள் யோசிக்கிறாங்க, சில ஆட்கள் நான் உருப்படியா டெய்லி செஞ்ச ஒரே வேலை தான். நீங்க அதிகம் செய்ய வேணாம். இப்ப என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறாரே கவலைப்படாதீர்கள். கர்த்தர் சொல்லுகிறாரே கவலைப்படாதீர்கள். இயேசு சொன்னார் கவலைப்படாதீர்கள். கவலைப்படாதீர்கள் இயேசு சொல்லிமா நீங்களும் நானும் கவலைப்பட்டு உட்கார்ந்தா அது பாவம். அது என்னது? பாவம். அப்ப எதை பொறுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படும். இந்த கவலை எப்படி வரும்? ஆட்டோமேட்டிக்கா வரும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். சும்மா உட்கார்ந்து மன கவலைப்பட்டு. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம கவலை இல்லாதவர்களாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. லௌகீக கவலை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க, அவ்வளவு பிரச்சனை, நான் வெளியே பிரச்சனை உள்ள சொல்லுவாரு. நீ போயிட்டு உன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு உன் பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு சொல்லாத, உன் பிரச்சனை கிட்ட போய் சொல்லி என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவங்க. எப்ப பார்த்தாலும் அழுதுனே வரும். இதுக்கு அவனை பெற்றேன் சந்தோஷமா மம்மின்னு பிரிச்சு வரணும். அழுதுனே வரேன். அப்படிதான் ஆண்டு சில நேரத்துல போயிட்டு ஆண்டோட சில பேர் ஐயோ ஆண்டவரே அல்லேலூயா பார்த்தாலும் ஆண்டு எனக்கு அழுமுஞ்சி வந்து அழுமுஞ்சி. அல்லேலூயா. ஆமே. எதுக்கு அழணும்? அதுக்கு அழணும். தேசத்துக்காக ஜெபம் பண்றதுக்கு அழணும். நம்ம அதுக்கு அழணும் தெரியும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்து அழுது. அல்லேலூயா. ஆமே. அப்ப கவனிங்க, என்னன்னா நாம பிரச்சனை இடத்துல போய் சொல்லணும், என் பிரச்சனையே உன்னுடைய ஆண்டவர் பெரியவர், உன்னுடைய ஆண்டவர் பெரியவர். பிரச்சனையா சொல்லுங்க, ஏன் கடனே உன்னுடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. நெருக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஏன் நெருக்கமே உன்னுடைய ஆண்டவர் பெரியவர். சத்துருவே உன்னுடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும்படியான பெரிய நாமம், உன்னதமான நாமம், மகிமையின் நாமத்தை உடையவர் என்னுடைய ஆண்டவர். அது வந்து ஸ்டார்டிங்ல டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து லைட்டா போட்டு 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 அப்படிதான் இந்த பக்கம் அப்படி லைட்டா கை தட்ட வந்து அப்படி அப்படி பார்த்தது லைட்டா லைட் நல்லாதான் கை தட்டுறது. கவலைப்படாது. இப்ப சொல்லுங்க, கவலைப்படாம அப்பா நான் இனிமே கவலைப்பட மாட்டேன். கவலைப்பட மாட்டேன். கம்மியா தான் இனிமே கவலைப்பட மாட்டேன். நம்ம டைம் இந்த கவலையுடைய முடிவு என்ன? 3 விஷயத்தை நம்ம ஷார்ட்டா சொல்லிட்டு குறிப்பு சொல்லிடுறோம். சரிங்களா? இந்த கவலையுடைய முடிவு என்ன? கவலையின் முடிவு என்ன? ஏன் கவலைப்படலாம் தான் நான் சொல்றேன். கவலையுடைய முடிவு என்ன? 3 விஷயம் எடுத்து வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் பார்க்கலாமா?
அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, பாத்தீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 28ஆம் வசனம், 31ஆம் வசனம், 34ஆம் வசனம். கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. 31ஆம் வசனம் 34ஆம் வசனத்தை எழுதி வச்சுங்க, நீங்க அப்புறமா படிங்க. அல்லேலூயா. இயேசு சொன்னார் 27ஆம் வசனத்தில், கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஆமென். மரணம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அசைத்து அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் டைம் எனக்கு சேவ் பண்ணீங்க, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். சரிங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கரங்களை அசைத்து காட்டுறது. காட்டாலாம் யாரும் காட்ட வேண்டாம், ஆண்டவருக்கு தான் தேவநாம மகிமைப்படுவதாக சொல்றது. அல்லேலூயா. ஒரு முறை சபைக்கு வரும், முழுமையோடு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்துல நம்ம எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. சொல்லுவோம். ஓகே, பாருங்க. சொன்னா கவலைப்படுகிறதுனாலே தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கவலையினுடைய முடிவு என்ன? முதலாவது, நீ கவலைப்படுறதுனால உனக்கு ஒரு லாபமும் இல்லை. கவலைப்படுறதுனால ஒரு லாபம் இல்லை. சரி, ஓகே, நான் கவலைப்படுறேன்ப்பா. நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து என்ன பண்றேன், நான் கவலைப்படுறேன். என் அக்கௌண்ட்ல யாரோ வந்து 2000 ரூபாய் போட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷமா கவலைப்படுங்க. எல்லாருமே கவலைப்படும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க கவலைப்பட்டு உட்காந்துங்களா, உங்க அக்கௌண்ட்ல யாரோ 2000 என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. சந்தோஷமா கவலைப்படலாமே. அல்லேலூயா. ஆமே. போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் போட மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி நம்பி என்ன உட்காந்து போறீங்க, அதெல்லாம் போட மாட்டாங்க. என்ன சொல்றது? அப்ப நம்ம கவலைப்படுகிறதுனால நமக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. அல்லேலூயா. நம்ம கவலைப்படுகிறதுனால நமக்கு நஷ்டம் தான். சொல்லுவாங்க, ஒரு நயா பைசாக்கும் எது தெரியுமா? கவலை. ஒரு நயா பைசாக்கும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்படியே உட்காந்து 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 காலையில இருந்து அப்படியே உட்காந்து இதை என்ன பண்றது, அதை என்ன பண்றது, இதை என்ன செய்ய, என்ன பண்ண போறோம், எங்க போறோம், என்ன பண்ண போறோம். கவலைப்படுறதுனால ஒரு லாபமும் நமக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. புத்தகம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல ஆண்டு பேரு பாத்தீங்கன்னா மார்த்தால பாத்தீங்கன்னா இயேசு கூப்பிடுச்சு வீடு. இயேசு என்ன பண்ணிச்சு? இயேசு கிராமத்துக்கு போனார். இது பார்த்து இயேசு வீட்டுக்கு எல்லாம் கூப்பிடுச்சு. அல்லேலூயா. நம்ம ஆளுங்க இயேசுவை கூப்பிடுற ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இயேசுவை கூப்பிட்டு இருதயத்துல உட்கார வச்சிருப்பாங்க. ஆமாவா? ஆமென். இயேசுவை கூப்பிட்டு இருதயத்துல உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா கவனிங்க, இயேசுவை கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்ச இந்த மாதா கவலைப்பட்டு கலங்கின்றதுனால கர்த்தர் சொன்னாரு, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. ஆமென். ஒரு வீடு தான் பாக்குறாங்க ரெண்டு பேரும். மாத்தாலும் அதே வீடு தான், மரியாளும் அதே வீடு தான். ஆனா அந்த அம்மா எதுவுமே கவலைப்படல, இந்த அம்மா எல்லாத்துக்கும் கவலைப்படுது. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லட்டு வாங்க, நீங்க கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்க இருந்துறது உங்களை விட்டு போயிடும். இருக்கிற நம்பிக்கையும் போயிடும், இருக்கிற விசுவாசமும் போயிடும், இருக்கிற பலனும் நம்பரும் போயிடும். கவலைப்படுறதுனால எந்த விதமான லாபமும் கிடையாது. என்ன சாப்பிடுறது, என்ன குடிக்கிறது, என்னத்தை உடுத்துறது. அல்ல ஒரு அம்மா பத்தி திடீர்னு சர்ச்சு போறது. எப்ப ரொம்ப நாள் ஆச்சு. அவர் ஏன் சர்ச்சை போறது கேட்டா பேரனொழிக்காக. சர்ச்சு வரனா பேரனொழி போடுங்க. பேரனொழி இல்லன்றதுக்காக சர்ச்சு போறாங்க. இருக்கு பேரனொழி போடாமதான் வரணும். வேற வழி குடிச்சிட்டு வாங்க. அல்லேலூயா. ஆமென். சாப்பாட்டுக்கு, துணிக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, நகைக்கு. அல்லேலூயா. ஆமென். இதுக்கெல்லாம் நாம கவலைப்படக்கூடாது. ஆமென். இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் சொன்ன இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி தெரிகிறார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு என்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆமாவா? அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை, எப்ப தேவை, எங்க தேவை, எந்த டைம்ல தேவை, எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்ற நேரத்துல உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அதை விட்டு கவலைப்படுறத விட்டு என்ன பண்ணுங்க,
எழுந்துருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமாவா? ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. 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 எடுத்து நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் விரும்புறாருப்பா. நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? நீங்க கவலை என்றவர்களா இருக்கலாம் நான் விரும்புறேன். ஆமா, நீங்க கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். அவர் சொன்னார் பிலிப்பி 4:4 சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமென். சிலர் வந்து எப்ப பார்த்தாலும் அப்படி பீஸ் போடணும், அப்படியே பேஸ் மாதிரி மூஞ்சி என்ன பண்ணுவாங்க, அப்படியே வச்சுப்பாங்க. பாத்தீங்களா? இப்படி உருன்னு வச்சுப்பாங்க. பார்த்தா யாருன்னா ஸ்ட்ரைட்டா பார்த்தா அவ்வளோ ஒரே போட்டு போட்டுவாங்க. அல்லேலூயா. அப்படிலாம் நம்ம இருக்க கூடாது. ஆமென். ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ், ஒரு சிரித்த முகத்தோடு கூட நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நல்லா இந்த விஷயத்துல நல்லா கரெக்டா இருக்கும். யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுவோம், சிரிச்சுட்டே இருப்போம். யாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க? ஏன் அதாவது நான் சொல்ல வாய் விட்டு சிரித்தா சொல்லதான் தெரியும், ஆனா செய்ய வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். அல்லேலூயா. சிரிக்கிறதே கிடையாது. எங்க சிரிக்கிற டைம் நம்ம இன்னைக்கு சிரிக்கிற டைம் வாங்கணும், சிரிக்க டைம் இல்லையா? அல்லேலூயா. எங்க போய் சிரிக்கிறது? ரோட்ல தனியா சிரிச்சீங்கன்னா எதுவுமே ஃபீல் பார்க்கணும், விட்டுருவாங்க. அப்படி இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, சூழ்நிலை கிடைக்கும் போது அல்லேலூயா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை நீங்கள் மற்றவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்த முடியுமோ, அல்லேலூயா அன்பை வெளிப்படுத்த முடியுமோ. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இருக்க பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், வேதனை இருக்கிறது உண்மைதான், பாடுகள் இருக்கிறது உண்மைதான். அதுக்காக நான் கவனம் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தா ஒண்ணும் மாறாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கவலையுடைய முடிவு என்னது? நம்பர் 1, எந்த லாபமும் இல்லை. கவலைப்படுறதுனால எந்த லாபம் இல்ல, நஷ்டம் தான் வரும். என்ன வரும்? லாபம் கிடையாது, நஷ்டம் தான் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல குருவி உட்காந்துங்க, தாய் குருவியும் பேபி குருவியும் உட்காந்துங்க. அது காலையில அதிகாலையில இருந்து நல்லா கத்தல் குதிச்சு. இந்த மனுஷா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேக மாட்டேன்னு வேலைக்கு போவாங்க. இந்த தாய் குருவியை பார்த்து பேபி குருவி கேட்டுட்டான், மம்மி 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 இந்த மனுஷர் எல்லாம் காலைல எங்க போறாங்க? உடனே அந்த தாய் குருவி சொன்னா, என்ன ஆபீஸ் போறாங்க, சம்பாதிக்கிறதுக்கு போறாங்க. அப்படியா? இல்லையே, அவங்க சந்தோஷமா போற மாதிரி தெரியலையே, ரொம்ப டென்ஷனா போற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, அவங்க டென்ஷனா தான் போறாங்க. ஏன் அப்படி போறாங்க? நானும் நினைக்கிறோம், நம்மள படைத்தவர் நம்மள என்ன பண்ணுவாரு, போதிப்பாரு. இந்த மனுஷர்களுக்கு அந்த உணர்வே என்ன பண்ண மாட்டேங்குது, இருக்கோம்னா டென்ஷனா வரும். ஆண்டவர் 6ஆம் அதிகாரத்தை மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது கடைசி வசனத்துல சொன்னாங்க, அந்த நாளுக்கு அதன் பாடு ஒரு நாளையில இருந்து கொடுத்து பாத்துக்கலாம். அல்லேலூயா. இப்ப என்ன செய்வேன், இப்ப அதை செய்வேன், இதை செய்வேன் இல்ல. அல்லேலூயா. கவலையினுடைய முடிவு என்ன? நம்பர் 1, எந்த லாபமும் கவலைப்படுறதுனால எந்த லாபமும் கிடையாது. நம்பர் 2 எடுத்துக்கொள்ளுங்க. நம்பர் 2வது காரியம், நம்ம கவலையுடைய முடிவு என்ன? நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 12:25. சீக்கிரம் படிங்க. 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் இருந்த கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்தில் இருந்த கவலை அதை ஒடுக்கும். ஆமென். நம்பர் 2, கவலையுடைய முடிவு என்ன? ஆவிக்குரிய மனிதனை பலவீனப்படும். ஆவிக்குரிய மனுஷங்கிறானா? ஆவிக்குரிய மனுஷங்கிறானா? ஆவிக்குரிய மனுஷன் தெரியல, ஒரு நாள் இருந்தான், எங்க போய் வளர்ந்தான்னு தெரியல. இப்பதான் இனிமேதான் போய் தேடணும். ஆராதனை முடிஞ்ச இப்பதான் போய் தேடணும். தேடப்படுறீங்களா? ஆவிக்குரிய மனுஷங்கிறானா? நீங்க கவலைப்படுறதுனால உங்க ஆவிக்குரிய மனுஷன் பலவீனப்பட்டுவோம். அல்லேலூயா. ஆமென். சொன்னமா, நீங்க கவலைப்பட்டீங்கன்னா ஜெபம் பண்ண மைண்ட் வராது. ஆமாவா? கரெக்ட். நீங்க கவலைப்பட்டீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்றதுக்கு மைண்ட் வராது. அல்லேலூயா. நீங்க கவலைப்பட்டீங்கன்னா விசுவாசம் வராது. நீங்க கவலைப்பட்டீங்கன்னா நீங்க ஆராதிக்க முடியாது. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம், அமைதியா இருப்பீங்க. கையை தட்டி ஆராதிப்போம், அமைதியா இருப்பீங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிப்போம், அமைதியா இருப்பீங்க. ஒருவேளை நீங்க கையை தட்டினாவே நீங்க மட்டும் தட்டிப்பீங்க, உங்க மைண்ட் வெளியே எங்கே இருக்கும். நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அதெல்லாம் வேலைக்கு செய்ய முடியாது. ஏன்னா ஒரு இருதயக்குள்ள என்ன இருக்கு? கவலை. அல்லேலூயா. நீ கவலைப்பட்டதுனால உன் ஆவிக்குரிய மனுஷன் என்ன ஆயிடும்? பலவீனப்பட்டு போவான். நல்ல ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. நீங்க எதுல தெரியுமா நல்ல பலன் உள்ளவர்களா இருக்கணும்? வெளிய பார்த்து நல்லா
வெயிட்டா நல்ல பலசாலியா சொல்லட்டுமா? உலகத்துல எத்தனையோ பேர் பலசாலிகள் நிறைய காரியங்களை சாதிச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டாருங்க எல்லாம் பெரிய பெரிய காரியங்களை சாதித்தவர்கள், பல துறைகளிலே காரியங்களை சாதித்தவர்கள். ஆனா கவனிங்க, தன் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது, ஒரு சின்ன தோல்வி வரும்போது, ஒரு சின்ன உபத்திரம் வரும்போது தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. ஆமாவா? ஏன்? அந்த பிரச்சனைய, அந்த பலவீனத்தை, அந்த உபத்திரவத்தை, அந்த துக்கத்தை அவங்களுக்கு தாங்கக்கூடிய மனதுல அவங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்ல. அல்லேலூயா. ஆமென். அதுதான் பைபிள் சொல்லுது, ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிடுச்சு. அல்லேலூயா. ஆபத்து காலத்துல நீ ஸ்ட்ராங்கா இருப்ப. ஆமென். பிரச்சனை வரும்போது நீ ஸ்ட்ராங்கா இருப்ப. ஆமென் சொல்லுங்க. பாடுகள் வரும்போது நீ அப்படியே பலமா என்ன பண்ணுவ? நின்று கொண்டிருப்ப. எப்ப தெரியுமா? ஆவிக்குரிய மனுஷன் நல்ல பலமா இருக்கும் போது. அல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷனை பலவீனப்படுத்துற ஒரு விஷயம் கவலை. நீ கவலைப்பட்டனா அது முன்னே அறியாம ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணும்? பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. படிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். அல்லேலூயா. மனமகிழ்ச்சி. நீ சந்தோஷமா இருந்தனா பேச எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அழகா சொல்லுங்க. அழகா. அல்லேலூயா. நீ அப்படியே துக்கத்தை வச்சுக்கிட்டு கவலையை வச்சுக்கிட்டு பியூட்டி பார்லர் போய் உட்கார்ந்தா கூட விலகவே என்ன சொல்றது? அல்லேலூயா. நாம் சில சிரிக்க மாட்டாங்க, பாத்திருக்கீங்களா? சிரிக்க மாட்டாங்க. நான் சிரிக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் அப்படி இப்படி அசைய மாட்டேன், அப்படித்தான் நீ இருப்பேன் சொல்லுமா? உள்ளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை தெரியும். சொல்லுமா? அந்த மாதிரி மட்டும் உங்க ஹார்ட் என்ன பண்ணாதீங்க, வச்சுக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க. நாம சொல்றது. அல்லேலூயா. அப்படி இருக்கமா என்ன பண்ணாதீங்க, பிடிச்சு வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மனோதுக்கத்தினால என்னது? மனோதுக்கம், கவலை. மனோதுக்கத்தினால ஆவி டேமேஜ் ஆயிடும். புரியுதுங்களா? ஆவி ஆயிடும், டேமேஜ் ஆயிடும். ஆவிக்குரிய மனுஷன் டேமேஜ் ஆயிடுவான். அல்லேலூயா. சொல்லுமா? உன்னை எப்ப கீழே உன்னை வந்து எப்போ கீழே தள்ள முடியும்னா ஆவிக்குரிய மனுஷனை கொஞ்சம் பலவீனப்படுத்திட்டு அவனுக்கு கீழே தள்ளிடும். புரியுதா? ஆவிக்குரிய மனுஷனை கொஞ்சம் பலவீனப்படுத்த என்ன பண்ணலாம்? கீழே தள்ளிடலாம். அதுக்குதான் பிசாசு தந்திரமா வேலை செய்வான். ஆவிக்குரிய மனுஷனை கொஞ்சம் பலவீனப்படுத்தி கீழே தள்ளும். என்ன சொல்றது? பலங்கதான் நான் சொல்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷனை நம்ம பலத்தோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். கவலைப்பட்டதுனால ஆவிக்குரிய மனுஷன் பலவீனப்பட்டு போய்விடுவான். ஆமென். நீங்க நல்லா ஆவியில நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எது வந்தாலும் பாத்துக்கலாம். ஆகும் கோயிலுக்கு வந்தாலும் பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். எரிகோ வந்தாலும் பாத்துக்கலாம், சைக்கிள் வந்தாலும் பாத்துக்கலாம், பார்வன் வர பாத்துக்கலாம், ஆகாப் ராஜா வர பாத்துக்கலாம். அல்லேலூயா. பாத்துக்கலாம். ஏறப்ப வராரு பாத்துக்கலாம். என்ன சொல்றது? அல்லேலூயா. அவன் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. கடங்காரன் வரான் பாத்துக்கலாம், சீட்டுக்காரன் வருது பாத்துக்கலாம், வட்டிக்காரன் வரான் பாத்துக்கலாம். அல்லேலூயா. டாக்டர் வர ஊசி ஏத்துன்னு பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். என்ன சொல்றது? அல்லேலூயா. நீங்க ஆவியில நல்ல பலனா இருந்தீங்கன்னா எதை வேண்டுமானாலும் சந்திக்க நீங்க ஆயத்தம். ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் தூங்குகிற என்னது பாலசிங்கம், அவங்களா தூங்குகிற பாலசிங்கம் தட்டி எழுப்பி விட்டா அவங்க பயங்கரமா வேலை செஞ்சிருவாங்க. தூங்குகிற பாலசிங்கம் நீங்க இங்க இருப்பீங்களா? நீங்கப்பா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:14 படிக்கலாம் சீக்கிரமா. மனுஷனுடைய ஆவி நல்லா கவனிக்கணும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய ஆவி பிரின்சல். அது என்ன செய்யுது? அவனுடைய பலவீனத்தை தாங்குதான். அவனுடைய பலவீனத்தை என்ன பண்ணுதான்? தாங்குதான். முறிந்த ஆவியோ, அமிழ்ந்து போன ஆவியோ யாரால தாங்கப்படும்? அல்லேலூயா. யாரால தாங்கப்படும்? புரியுதுங்களா? அல்லேலூயா. ஆவி. அப்ப நம்ம கவலைப்படும் போது என்ன நடக்குது? ஆவிக்குரிய மனுஷன் என்ன பலவீனப்பட்டு விடுகிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் இயேசு பக்கத்திலே இருக்கிறார்ப்பா, போட் விட்டு போவே இல்லப்பா. அவரு போட்ல தான் இருக்கு. போட்ல இருக்கும்போது சொல்ற, ஐயா நாங்கள் மடிந்து போகிறோம்,
உமக்கு கவலை இல்லையா? ஏப்பா மனிதன் பாரு, அவர் தான் இருக்கிறாரு பக்கத்துல. அவர் உன் வாழ்க்கையில தான் இருக்கிறாரு, உன் போட்டுல தான் இருக்கிறாரு, உன் வீட்டுல தான் இருக்கிறாரு, உன் குடும்பத்துல தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. சிலர் ஐயோ நாங்க செத்து வைப்போம். ஏன் அப்படிதான் கத்தணும்? ஏன் இவங்க ஆவி அவ்வளவு பலவீனமா இருந்துச்சு, சீஷருடைய ஆவி அவ்வளவு பலவீனமா இருந்துச்சு. இதே சீஷர்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல அல்லேலூயா அவங்க சொல்றாங்க, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ என்ன அடிச்சாலும் சரி, என்ன உதைச்சாலும் சரி, யாக்கோபை வெட்டி சிரசேதம் பண்ண மாதிரி என்ன நீ கொண்டு போட்டாலும் சரி, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் எங்கள் ஆண்டவரை பற்றி நான் பேசுவேன். ஒரு ஸ்தானம் என்ன தெரியுமா? ஆவி. ஆவி அல்லேலூயா. கவலைப்படும் போது நம்முடைய ஆவி பலவீனப்பட்டு விடும். கவலை நமக்கு இருக்கக்கூடாது. கவலை நமக்கு பக்கத்துல சொல்லுங்க. கவலை என்ன பண்ணுது நமக்கு? ஏன் கவலையோட சொல்றீங்க? சந்தோஷமா சொல்றீங்க. ஏன் கணத்துல கை வச்சு அல்லேலூயா. கணத்துல கை வைக்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒண்ணு ஆகுது. அல்லேலூயா. ஆமென். ஒண்ணு இல்ல, நீங்க பிரசங்கம் பண்றீங்க, அதான் பிரச்சனை. அல்லேலூயா. ஆமென். இப்ப கவனிங்க, கவலை நமக்கு. மூன்றாவது கவலையுடைய முடிவு என்ன? 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7:10 எடுத்து வாசிங்கள். 2 கொரிந்தியர் 7:10 சீக்கிரமாக. தேவன் கேட்ட துக்கம் இங்கு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ, லௌகீக கவலையோ, துக்கம் கவலை எல்லாம் உனக்கு நாமவா? அல்லேலூயா. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. கவலைப்பட்டுட்டே இருந்தா சீக்கிரம் போய் சேர வேண்டியதான், மரணத்தை உண்டாகும். 3வது பாயிண்ட், மரணத்தை உண்டாகும். இன்னைக்கு வரக்கூடிய அநேக வியாதிகளுக்கு காரணம் என்ன? மன அழுத்தம். நல்லதான் பாருங்க, மனுஷன் நல்லதான் சப்பாத்தி சாப்பிட்டு சப்பாத்தி கொடுங்க சாப்பிட்டு நல்லதான் பேசிட்டாரு மனுஷன். என்ன தெரியும்? மன அழுத்தம், டிப்ரெஷன். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கவனிங்க, நிறைய மரணங்கள். அல்லேலூயா. இளம் வயதுல, கொஞ்சம் வயசுலயே இன்னைக்கு நிறைய மரணங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் டிப்ரெஷன். டிப்ரெஷன். ஆமென். அதனால கர்த்தர் சொன்னார், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க. அப்புறம் புற ஜாதிகளுக்கு அதில் அந்த வார்த்தைகள் இல்லை, உங்களுக்கு எனக்கு கவலைப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப நாள் வாங்க ஆசைப்படுறீங்க, கையை தூக்கல, எப்பொழுது கொஞ்சம் அவங்க போயிடலாமா? இப்ப மட்டும் வருது இப்ப கை. ரொம்ப நாள் ஆசைப்படுறோம், கை தூக்கணுமா இல்லையா? ரொம்ப நாள் வாழ ஆசைப்படுறேன்றவங்க கை தூக்குங்கன்னு. அப்ப என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படாது. அப்ப அந்த கவலை நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? நீதிமொழிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி ஔஷதம், மருந்து. மன மகிழ்ச்சி டாக்டர் கொடுக்குற மருந்தெல்லாம் சாப்பிடுறீங்களா? கரெக்டா சாப்பிடணும், விடுறதே கிடையாது. டைம் மாறாம சாப்பிடுறோம், கரெக்டா சாப்பிடுறோம், எல்லாத்தையும் சாப்பிடுறோம். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆமென். மருந்து எது? மன மகிழ்ச்சி தான் மருந்து. என்ன சொல்றது? அல்லேலூயா. ஆமென். ஒரு பையன் தான் பசிக்குதுன்னா, இருபது தோசை போறேன், தோசை விட்டாங்க அம்மா. முதல் தோசை எடுத்து தட்டில வச்சாங்க. சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு ஒரு வாய்ப்பு வச்சு தோசை வாங்கி வச்சேன். அதுல அவங்க அம்மா சொன்னாங்க, உனக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. அல்லேலூயா. அவன் ரெண்டாவது முறை பிச்சு வாயில வச்சேன். வச்சிருந்தாங்க. நாடாச்சு கல்யாணம் பண்ண ஏன்டா அப்படி சொல்றேன்? இல்ல கல்யாணம் பண்ண சொல்றேன். நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்புறம் ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்துரும். அந்த குழந்தைக்கு அப்புறம் 2 வருஷத்துல நான் பேசுறாயிரும், ரெண்டு வயசு பிள்ளையாயிரும். அப்புறம் நடக்கும், வெளியெல்லாம் போவோம். நம்ம வீட்டு வாசல்ல வேற தண்ணி நிக்குது, லாரி எல்லாம் வரும், லாரி வச்சு எப்படில செத்து போவோம். அல்லேலூயா. ஜஸ்ட் இமேஜின். அல்லேலூயா. கவலை என்பது உண்மை அல்ல, அது ஒரு தோற்றம். கவலை என்பது உண்மை அல்ல, அது ஒரு தோற்றம். அவன் உண்மை என்ன தெரியுமா?
ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. இந்த தோட்டத்தை தூக்கி போடுங்க, உண்மையை பிடிச்சிக்கணும். ஆமென். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிமிர்த்தினவை நாம் தலையை நிமிர பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவன் கடையாந்திரத்துல இருந்தாலும் அங்கே வந்து நீங்க பார்க்க என்னை சந்திக்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்கப்பா. நீ கடையாந்திரத்துல இருந்தாலும் நோ ப்ராப்ளம், அங்கே வந்து உன்னை பார்ப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஆகவே அது மரணத்தை என்ன பண்ணும், உண்டாக்கும். அது நமக்கு தேவை. சொல்லுங்க, கவலைகளுடைய முடிவு இருக்கு. நான் முடிச்சேன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்ன சொன்னேன்? எந்த விதமான லாபமும் இல்லை. கவலைப்படுறதுனால எந்த விதமான லாபமும் இல்லை. 2வது, ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்யும்? பலவீனப்படுத்தும். அப்ப இந்த கவலை நமக்கு தேவையில்லை. 3வது, மரணத்தை உண்டாகும். இந்த கவலை என்ன செய்யும்? மரணத்தை உண்டாகும். ஆகவே இந்த கவலை நமக்கு தேவை. எத்தனை பேர் முடிவு பண்ணிட்டீங்க கவலைக்கு தேவையில்லை? ஆமென். முடிவு பண்ணீங்களா? இங்க முடிவு பண்றதெல்லாம் கரெக்ட் தான். வீட்டுக்கு போய் இதே மாதிரி இருக்கணும். இங்க எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் சர்ச்சுக்கு வரும்போது நல்லா சம்பந்தம் கேட்கணும், வசனத்தை கேட்கும்போது எப்படி இருக்குது? நல்லா தான், நல்லா சந்தோஷமா விசுவாசமா நல்லா சந்தோஷமா ஹாப்பியா போறேன். வீட்டுக்கு போனா திருப்பி என்ன பிரச்சனை? அப்போ கவலைப்படக்கூடாதுன்னு நமக்கு தெரியுது. கவலை நமக்கு தேவையில்லை, நமக்கு என்னப்படுது தெரியுது. ஆனா அந்த கவலையை மேற்கொள்ள முடியவில்லை. கவலை என்ன தெரியல, மேற்கொள்ள. இப்ப நம்ம அதான் பார்க்கணும், கவலையை மேற்கொள்வது எப்படி? கவலையை மேற்கொள்வது எப்படி? 3 காரியங்களை சொல்லி முடிச்சோம். ஓகே, பார்க்கலாமா? எத்தனை பேர் பார்க்கணும்? நம்ம இடத்துல பேசுவாரா? வேற நிமிந்து உட்காந்து அல்லேலூயா. பாதி பிரச்சனை தான் பண்ணிட்டு, பாதி பிரச்சனை இருக்கு. ஓகே, இந்த பக்கம் கேட்கலாமா? அங்க நம்ம இடத்துல பேசுவாரா? ஆமென். கவலையை மேற்கொள்வது எப்படி? அதை எப்படி பிரேக் பண்ணணும் பார்க்கணும். வசனத்தின் ஆதாரத்தோடு. சரிங்களா? அப்படி நம்ம செஞ்சுட்டா ஆண்டவர் நமக்கு உதவி செய்து இந்த கவலையை நம்ம என்ன பண்ணிடலாம், பிரேக் பண்ணிடலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, கவலையை மேற்கொள்வது எப்படி? எடுத்து வாசிங்கள். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. கவலையை மேற்கொள்வது எப்படி? நான் வருவேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. கவலையை நீங்கள் மேற்கொள்வது எப்படி? உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் பாரங்களை, உங்கள் வேதனைகளை, உங்கள் துக்கங்களை, உங்கள் நெருக்கங்களை, உங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டங்களை நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சிம்பிள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துச்சா முதல்ல போன் அடிப்பாங்க அம்மா வீட்டுக்கு. அம்மா. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துச்சா உடனே போன் அடிச்சு ஓர பத்தி வைக்கிறேன். ஒரு பிரச்சனை வந்தா உடனே நாத்தினாரு வாங்க 4 நாள். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை எப்போ எப்போ எல்லாம் அப்படியே உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, இந்த தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன போல யார் இருக்க மாட்டேன், நானா கண்டு அட்ஜஸ்ட் பண்ணி நான் பண்ண, நான் வாழ்ந்துக்கிறேன், இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்கு, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், என் சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு, என் ஃபேமிலி பேக்ரவுண்டும் சரி கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது, வந்த மட்டும் சரியில்லை, நான் பிறந்த விட சரியில்லை, புகுந்த வீடும் சரியில்லை. அல்லேலூயா. ஆமென். பிறந்த வீடு சரியில்லை, புகுந்த வீடு சரியில்லை. அல்லேலூயா. அழைத்த வீடு சரியா இருக்குதா? உன்னை தெரிந்து கொண்ட வீடு சரியா இருக்குதா? உன்னை அழைத்தவர் நல்லவர் இருக்கிறதா? என் தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை முன்குறித்து உன்னை பயம் சொல்லி உன் எழுப்புகள் உருவாவதற்கு முன்னதாகவே உன்னை அழைத்த தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாட்டு பாருங்க. அப்ப பிரச்சனை என்ன பண்றது? அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு தெரியப்படுத்துங்க. என்ன சொல்றது? அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும்ன்றதெல்லாம் அவருக்கு விட்டுருங்க. நீங்க போய் ஆண்டவர் சமூகத்துல என்ன பண்ணுங்க, அண்ணால அம்மாக்கு குழந்தை இல்லைன்றது ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா அவர் ஒண்ணுமே செய்யாம தான் இருந்தார். என்ன சொல்றது? ஒண்ணுமே செய்யல, அவர் மட்டும் பேசாம தான் இருந்தாரு. அல்ல இந்த மாதிரி இந்த அம்மா வந்து குத்திக்கா யாரு வெளியினாரு. அது சாக்கிட்டு பேசுறான். எப்படி சாக்கிட்டு பேச ரொம்ப கொடுங்க. நேரடியா பேசினாங்க, என்ன பேசுறாங்க கேட்டுருக்கோம். சாக்கிட்டு அவங்க பேசுவாங்க, நம்ம கேட்டோம், உன்னையா சொன்னேன், உனக்கா குத்துருக்கு, குற்றமுறை கேட்டா குடுக்குறோம். இது டைலாக் தான். நான் மாதிரி டைலாக்லாம் எங்க தான் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. குற்றமுறை என்ன குடுக்குறோமா? இந்த அம்மா சாக்கிட்டு பேசுது.
அது எவ்வளோ நாட்கள் இந்த அண்ணா நம்ம என்ன பண்ணி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அந்த வேதனை தாங்க முடியாம அவங்க எழுதாங்க பாருங்க. அல்லேலூயா. அண்ணாலே ஏன் சாப்பிடாம, ஏன் சஞ்சலப்படுறேன், ஏன் வேதனைப்படுறேன்? 10 குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம் தான் இருந்தாலும் நம்ப கூடாது. இன்னைக்கு பேசுவாரு, நாளைக்கு நான் வேற மாதிரி பேசுறேன், நம்ப முடியாது. அல்லேலூயா. பாருங்க அந்த அம்மா எழுந்தது. அந்த அம்மா எழுந்தது பார்த்து எல்லாரும் ஒருவேளை என்ன தப்பா கூட நினைச்சிருந்தோம். நம்ம தவறான என்ன சாப்பிட போதா, தற்கொலை பண்ணிதான் போதா, வேதனை தாங்க முடியுமா? அங்கெல்லாம் போல எழுந்தாங்க. சீலவாமுள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு. அல்லேலூயா. சீலவாமுள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு. ஆமென். ஓ, எனக்கு பிரச்சனை, என்னுடைய வேதனை, என்னுடைய உபத்திரவத்தை நான் மனுஷங்கிட்ட சொல்ல போறது இல்ல. என் ராஜாதி ராஜா கிட்ட நான் சொல்ல போறேன். என் கர்த்தாதி கர்த்தரிடத்துல நான் சொல்ல போறேன். என் தேவாதி தேவனிடத்துல நான் சொல்ல போறேன். என்னை ஆசீர்வதிங்க. என்னுடைய நெருக்கத்தை ஒன்று பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால், இது சொன்னா நீங்க வசந்த முடிக்கணும்னு அர்த்தம். அமைதியா இருக்குது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யாருக்கும் சாப்பிட்டு கூட கேட்க மாட்டாங்க. இந்த வீட்டுல யாரு கேட்கணும்? நான் ஒரு வாரம் தோட்டத்துல படுத்துருந்தேன். யாராவது வந்து பாத்தீங்களா? என்ன ஏன் பாக்கணும்? பாசமாடு பேசுறாங்க. பாக்கணும் தான், இல்லன்னு சொல்லல. பாக்கணும் தான், விசாரிக்கணும் தான், ஜெபம் தான். தெரியாது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியாது, தெரிஞ்சா வந்து பாத்துருப்பாங்க. அல்லேலூயா. அவன் அதுக்காக என்ன இப்போ அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களை பலப்படுத்துறவங்க கூட இருந்தார்ல, உங்களை பாதுகாக்கிறவங்க கூட இருந்தார்ல, உங்களுக்கு உதவி செய்யறவங்க கூட இருந்தார்ல. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை என்று வாக்கு கொடுத்த கூடுதலா இருந்தாரு. அல்லேலூயா. ஆமென். யாராவது வந்து என்ன பார்த்தாங்களா, யாராவது வந்து என்ன விசாரிச்சாங்களா? சாப்பிட கூட கேட்க மாட்டாங்க. என்ன விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நோ ப்ராப்ளம். யாரு விசாரிச்சா என்ன, விசாரிக்காட்டி என்ன? அல்லேலூயா. சில பேர் இந்த பிள்ளைங்க எல்லாம் பெத்து இவ்வளோ பெருசா வளர்த்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளை கத்திர கேட்க கூட மாட்டேது, ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்னு சொல்லுவான். நோ ப்ராப்ளம். உங்க பிள்ளைங்க உங்களை விசாரிக்கிறதுனா கூட நோ ப்ராப்ளம், கவலைப்படாது. என்ன சொல்றது? அல்லேலூயா. பிள்ளைங்க பேரண்ட்ஸ பார்க்கணும், இல்லன்னு சொல்லல. அல்லேலூயா. ஆமென். பிள்ளைங்க பேரண்ட்ஸ பாக்குறது பிள்ளைங்களுடைய கடமை, பார்த்துதான் ஆகணும். சரிங்களா? ஆனா நான் நீங்க பாக்கலன்னா பேரண்ட்ஸ் இதை என்ன பண்ண கூடாது, கவலைப்படக்கூடாது. போல நீ பாக்கல, ஆண்டவர் இருக்கு. என்ன சொல்றது? நீ கொடுக்கல, ஆண்டவர் இருக்கிற உதவி செய்வா. என்ன சொல்றது? அப்படிப்பட்ட ஒரு கைத்து விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நாளைக்கு பெருசாகி எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களை எதிர்பார்க்கறது இல்ல. கர்த்தரே. அல்லேலூயா. கர்த்தரே என்ன சொல்றோம்? அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் போரும். பிள்ளைங்களை பார்த்தா வெக்கப்பட்டுருவோம், சொந்தக்காரங்களை பார்த்தா வெக்கப்பட்டுருவோம், கொண்டாங்க கொடுத்தனை பார்த்தா என்ன பண்ணுவோம், வெக்கப்பட்டுருவோம். ஆனா ஆண்டவர் நோக்கி பார்த்தா ஒருபோதும் வெக்கப்படவே மாட்டோம். அல்லேலூயா. சொன்னா இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. கூப்பிடுறவன் ஏழையா இருந்தா கூட அவனுக்கு செவி கொடுக்கிற ஒரே தெய்வம் நம்முடைய தெய்வம் தான். கூப்பிடுறவன் நடுத்தரமா இருக்காங்க, அவனுக்கு செவி கொடுக்கிற ஒரே தெய்வம் நம்முடைய தெய்வம் தான். ஆனா நம்முடைய நிலைமை என்ன பரிதாபமா இருந்தாலும் நமக்கு செவி கொடுத்து நம்ம கரம் கொடுத்து தூக்கி விடுங்கிற ஒரு தேவன். அவர் நம்மோடு யார் விசாரிக்கணும், யார் கேட்கணும், யார் தூக்கணும், யார் சாப்பிட்டாவே கேட்கணும். கொடு என்ன சாப்பிடும், காட்டுல சோறு போடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோறு கொடுத்தது யாரு, சாப்பாடு கொடுத்தது யாரு, கத்தர் கொடுத்தாரு. கத்தர் கொடுத்த சாப்பாடு யாருமே கேட்கல, சாப்பாடு கட்டி இருக்கு. யாருமே கேட்கல, இந்த சாப்பாடு வேணாங்க. அல்லேலூயா. கத்தர் கொடுத்த சாப்பாடு அந்த மாதிரி நம்ப கூடாது, கோபத்தை காட்டக்கூடாது. என்ன சொல்றது? ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு தெரியும். நம்ம போய் தெரியப்படுத்தினாங்க, தெரியப்படுத்தினாங்களா? தெரியப்படுத்தினாங்க. கர்த்தர் கவனிங்க, அவங்க துக்கத்தையெல்லாம் தேவ சமுத்திரம் ஊத்துனாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு கால உற்பவ திட்டத்துக்குள்ள அந்த அண்ணா நம்ம என்ன கேட்டாங்க? அல்லேலூயா. ஒரு ஆண் பிள்ளை கேட்டா கொடுத்தாரா? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க நினைக்கிறதுல போ, நீங்க வேண்டிக் கொண்டிருக்கோ, நீங்க எதிர்பார்க்கிறதுக்கும் அதிகமாக உங்களுக்கு செய்கிறேன். நம்மளால அதை மட்டும் செய்ய மாட்டோம். உட்காந்து காலம் தாண்டு வரைக்கும் ஏன் ஒரே பிரச்சனை, மனசே தெரியும்.
ஏன் சர்ச்சுக்கு வரல? மனசு சரியில்லை. அந்த சர்ச்சுக்கு நீ மனசு சரியில்லைன்னா சர்ச்சுக்கு தான் வரணும். அதே மனசு சரியில்லை வீட்டுல உட்காந்து எல்லாம் சரியாயிடுமா? ஆமா, நல்ல ஒரு குடும்பம் வந்தாங்க. ஏன் வரல? ஒரே பிரச்சனை. போன வாரம் சர்ச்சுக்கு வரல, ஏன் வரலன்னு கேட்டேன். ஒரே பிரச்சனை. நான் சொன்ன பிரச்சனை தான் சர்ச்சுக்கு வரணும். ஒரே தண்டை சர்ச்சுக்கு வரணும். சரி, ஓகே, நான் போனா நீ சர்ச்சுக்கு வராம வீட்லயே உட்காந்து பிரச்சனையா பார்த்து பிரச்சனை எப்படி ஆச்சு? சரியாச்சா? இல்ல, சரியாகும். நீ வீட்டுல உட்காந்தா பிரச்சனை சரியாகணுமே. அல்லேலூயா. நீ அதை விட்டுட்டு பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, நான் சர்ச்சுக்கு போவேன், தேவனுக்கு தெரியப்படுத்துவேன்னு சொல்லி வந்துருந்துன்னா உன் பிரச்சனை நீங்க சால்வ் ஆயிக்கலாம். என்ன சொல்றது? அல்லேலூயா. அப்படியே உட்காந்துக்கிறாங்க. சில ஆட்கள் கர்த்தருக்கு தெரியப்படுத்துற மாமாவா, ஆண்டவருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க, நேரம் இல்லை எனக்கு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும். தீர்க்க தரிசன புத்தரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு சிறிய விதவை. அவங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா கடன் வந்து போயிட்டு கடன் கொடுத்தவங்க 2 பிள்ளைகளும் அடிமையா கேட்கலாம். அல்ல, இந்த நேரத்துல எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் தவறான ஒரு முடிவுக்கு என்ன பண்ணுவான்? போவா. அந்த அம்மா பாத்துச்சு, நான் அப்படிலாம் போக மாட்டேன், எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போகும். உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க. எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போனா பிரச்சனையை சொன்னா, அதே மாதிரி வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டாரு. ஒரு குடம் என்ன இருக்குதுன்னா, அல்லேலூயா, வீட்டுல வந்து எல்லாம் எலிசா தீர்க்க என்னெல்லாம் சொன்னாரோ அதன்படி செஞ்சா ஒரு குடம் எண்ணெய். இன்னைக்கு நிறைய பாத்திரங்கள் நிறைய எண்ணெய் வந்துருச்சு. அல்லேலூயா. திருப்பி போய் தீர்க்கதரிசிகிட்ட சொன்னா, கவனிங்க, அல்லேலூயா, அவர் சொன்னாரு, அது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணு, வித்துட்டு கடனை அடைச்சிட்டு மீதி இருக்கும், நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது நடந்தா இத போய் சொந்தக்காரங்கிட்ட போய் சொல்லிருந்தா கூட நடந்துருக்காது. இந்த மாதிரி எத்தனை பேர் இதுக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த பிரச்சனை போய் சொந்தக்காரங்கிட்ட போய் சொல்லியிருந்தா கூட நான் பண்ணது எங்களுக்கு இல்ல, இருந்தா கொடுத்து உதவி இருப்போம் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டுருவாங்க. அங்க தேவனுக்கு தெரியப்படுத்துறதுனால கர்த்தர் அற்புதங்களினால எங்களை நிரப்ப அவர் உண்மை உள்ளவராக. அற்புதங்களினால் நிரப்ப அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அதே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல கவனிங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல சூனமியா அவருடைய பிள்ளை எலிசா தீர்க்கதரிசி சொல்லிதான் அந்த பிள்ளை பிறந்துச்சு. சரிங்களா? அந்த பிள்ளை ஒரு தலை வலிக்குது சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு, இறந்து போச்சு. கர்மேல் பருவத்துல எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்கு போறான். யாரு? சூனமியர். வழியில அவரு தூரத்துல பார்த்துட்டு கேயாசி அனுப்புற, போய் கேளு. இவன் நான் நடுவில் வந்து சொல்றான் பாருங்க, 26ஆம் வருஷம் 27ஆம் நடுவில், நீ சுகமாகறியா? உங்க வீட்டுக்கு சுகமாகறாரா? அந்த பிள்ளை சுகமாகதா? எல்லாம் சுகமா, நீ கொடு, வழி விடு, நான் போறேன். இவ கேட்கிறா. அப்ப கூட இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு எங்க போறாங்க? எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்கு போறான். அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை பாருங்க. இவன் போயிட்டு எலிசா தீர்க்கதரிசியை காலை பிடிச்சிட்டு கதறான், அழுகுறான். அல்லேலூயா. உடனே கேயாசி அவளை விளக்கி விடுறதுக்கு வரான். இருக்கா பைபிள்ல? விளக்கி விடுறதுக்கு என்ன பண்றான் வரான். அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ அவளை தடுக்காத, அவ ஆத்துமா ரொம்ப துக்கமா இருக்கு, ஏதோ துக்கத்துல அவ என்ன பண்றான் இருக்கிறான். நான் அதை படிக்கும் போது யோசித்தேன், அதாவது ஒரு கவலையினால ஒரு தீர்க்கதரிசி கிட்ட வந்து தன் பிரச்சனையை தெரியப்படுத்துற ஒரு ஸ்திரியவே தீர்க்கதரிசி தடுக்காதன்னு சொல்ல முடியும்னா, நம்மளுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு ராஜா கிட்ட போய் சொன்னா அவர் நம்மள தீர்க்கதரிசிக்கும் பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டு. தீர்க்கதரிசிக்கே வேதனை தெரியும்னா, அல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ராஜாவும் கர்த்தாவும் தேவாதி தேவனுமாக இருக்கிறாரே. அல்லேலூயா. எபிரேயர் 2:17 அவசானை சோதிக்கப்பட்டு போடப்பட்டபடினாலே சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லவர். நம்ம பெயின் ஆண்டவருக்கு. நான் சொன்ன உங்க கஷ்டம் இன்னைக்கு யாருக்கு தெரியுதோ தெரியும். பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க, உங்க பிரச்சனை யாருக்கு தெரியுதோ தெரியும். உங்க ஆண்டவருக்கு தெரியும், உங்க ஆண்டவருக்கு தெரியும், உங்க அப்பாவுக்கு தெரியும், உங்க ராஜாக்கு தெரியும். அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு தெரியப்படுத்துங்க, அவருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க தெரியப்படுத்திட்டீங்கன்னா கீழே என்ன போடுங்க? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கீழே என்ன போடுங்க? நீங்க தெரியப்படுத்துறீங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் சிந்தனைகளை என்ன பண்ணும்? காத்துக்கொள்ளும். இத வந்து பாத்தீங்கன்னா எந்த என்ன சொல்றது, ஃப்ரெண்டு கிட்டயோ ஓரவத்திக்கிட்டயோ நாத்தனார்கிட்டயோ பெத்த தாய் கிட்ட சொல்லியிருந்தா கூட இந்த சமாதானம் கிடைச்சிருக்காது. எத்தனை பேர் இதுக்கு ஆமென் சொல்லுங்க? ஒத்துறீங்களா? அப்ப இவங்க எல்லாம் சொல்றதை விட யாருக்கு சொல்லணும்? யாருக்கு சொல்லணும்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப எப்படி தெரியப்படுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோட. சில ஆட்கள் ஜெபம் பண்ணாலும் அழுவுது. ஐயோ ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தோட ஆண்டவரே, நீங்க கேட்டுட்டு இருந்தேன், இது என்ன எனக்கு நடக்கல, இந்த மாதிரி இருக்குதுப்பா என் பிரச்சனை, ஆனா நிச்சயமா எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்க இது வரைக்கும் இதை செய்யலனா கூட என்ன நிச்சயமா நீங்க கைவிட மாட்டீங்க, நிச்சயமா நீங்க என்ன வெக்கப்படுத்த விட மாட்டீங்க,
நிச்சயமா நான் மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு நீங்க விட்டுற மாட்டீங்க. ஏன்னா நான் உங்க பிள்ளை இல்ல, நீங்க நான் விட்டுற மாட்டீங்க. என்ன நிச்சயமா அந்த விஷயத்துல எனக்கு எப்படியாவது உதவி செய்வீங்க, என் தலையை நிமிர பண்ணுவீங்க, என்னை உயர்த்துவீங்க, என்னை பாதுகாப்பீங்க, எனக்கு எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்வீங்க. அதுக்காக சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க, அற்புதம் நடக்கும். போயிட்டு ஆண்டவரே நானும் பார்த்து நினைக்கிறேன், ஒண்ணுமே செய்ய மாட்டேன், சர்ச்சுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி நீங்க வேற பேசுறியா? ஹல்லேலூயா. அவளுக்கு பீச்சு போடுவாரு, பீச்சு. ஆமென். அவர் படைக்கிறவர் கனத்தோடு மரியாதையோடு கூட அவரிடத்துல பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே கரெக்டா இருக்கோமா? நம்ம ஆயத்துக்கு ஓட்டையை வச்சிருக்கிறோம். கிருபையாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். கிருபையாக கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சங்கீதத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம், சங்கீதத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்க. சங்கீதக்காரன் சொல்றான், என்ன சொல்றான்? 9 10ஆம் வசனம் படிங்க ஃபர்ஸ்ட். என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். எப்ப? மேல இருக்க வசனம். உமது முகத்தை எனக்கு மறையாதையும் என் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும் நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என் ரட்சிப்பின் தேவனே. ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னு சொல்லிட்டு தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? கைவிடுவாரா? கைவிடுவாரா? கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. 38ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடியும். என்னாலும் செய்யும். நீ கேட்டா உனக்கு கொடுப்பார். யோவான் 14 உங்ககிட்ட அவர்கிட்ட ஒருவேளை நீ கேட்கறது இல்லைன்னா கூட உனக்காக அதை உருவாக்கி கொடுக்க உண்மை. இப்ப சொல்லுங்க, கோபத்தை பாரு, இந்த கவலையை நம்ம எப்படி பிரேக் பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும்? சொல்லுங்க. தேவனுக்கு இப்ப என்ன பண்ணுவீங்க? எந்த பிரச்சனை ஆனாலும் யாருக்கு தெரியப்படுத்துவீங்க? நம்மளால எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி ஆண்டு சொல்லுவாங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆண்டு சொல்லுவாங்க. எனக்கு ஒத்தாசை வரும் அம்மா வீடு நோக்கி பார்ப்பேன், எனக்கு ஒத்தாசை வரும் மாறுவடி நோக்கி பார்ப்பேன், எனக்கு ஒத்தாசை வரும் ஓரவதி வீடு நோக்கி பார்ப்பேன், எனக்கு ஒத்தாசை வரும் போன் நம்பருக்கு கால் பண்ணுவேன். கர்த்தருக்கு தெரியப்படும். கர்த்தருக்கு தெரியப்படும். நம்பர் 2 நீதிமொழிகள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இரண்டாவது கவலை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? நீதிமொழிகள் 22:8 படிங்க. 22:8 22:8ஆம் வசனம். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தில் மிலாறு ஒளியும். அல்லேலூயா. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை என்ன செய்வான்? அறுப்பான். அந்த வசனம் அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டு நீங்களே நம்மளே படிச்சு பார்க்கலாம். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அப்ப நீதியை விதைக்கிறவன் சந்தோஷத்தை அறுப்பான். நீதியை விதைக்கிறவன் சந்தோஷத்தை அறுப்பான். அப்ப கவனிங்க, ரெண்டாவது நம்ம இந்த கவலையை எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால், கவனிங்க, நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும் போது இந்த கவலையை மேற்கொள்ள முடியும். கர்த்தருக்கு கொடுக்கும் போது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாரா? அமுக்கி முழுக்கி சரிந்து விழும்படி நன்றாய். எங்க போடுவார்? ரோட்ல இல்ல, உங்க மடியில. எங்க போடுவாரு? சில பேருக்கு உழுது, ரோட்ல உழுந்துருது, காக்கா குருவில சாப்பிட்டு போயிடுது. ஆனா ஆண்டு நமக்கு உழுது அப்படி கிடையாது, மடியில போடுவார். அது நீ தான் சாப்பிடணும், குடும்பம் தான் சாப்பிடணும், உனக்குரியவங்க தான் அதை சாப்பிடணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் புறத்தனோட வீட்டை சேராது, உன் வீட்டை சேரும். என்ன சொல்றது? அல்லேலூயா. எப்பொழுது? கர்த்தருக்கு கொடுக்கும் போது. கர்த்தருக்கு கொடுக்கும் போது அமுக்கி கொடுக்கி சரிந்து விழும்படி நன்றாக மடியில என்ன பண்ணுவாராம்? அளந்து கொட்டுவாராம். அல்லேலூயா. எப்ப தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்கும் போது. கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் போது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறவங்களா இருந்தா நமக்கு கவலை என்ற காரியத்தை நம்ம மேற்கொண்டு விடலாம், அதை நம்ம ஜெயிக்கலாம். எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, கவனிங்க, நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும் போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். நான் கர்த்தருக்கு கொடுத்துக்கிறேன், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நான் கர்த்தருக்கு கொடுத்துக்கிறேன், கர்த்தரை பலப்படுத்துவா. நான் கர்த்தருக்கு நான் கொடுத்துருக்கிறேன், அதே நான் கட்டளை என்ன பண்ணிட்டேன்? நான் நிறைவேற்றி பிடிச்சேன். இந்த மாதம் முழுவதும் தேவனை நடத்துவா. அல்லேலூயா. 31 நாளும் கர்த்தருக்கு சாப்பாடு போடுவார். 31 நாளும் பெட்ரோல் போடுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பெட்ரோல் போடுறதே பெரிய ஒரு சாதனை. வண்டிக்கு எப்படி பெட்ரோல் போடும்? அல்லேலூயா. நம்மால பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு கொடுக்காம இந்த காரணம் இவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கணும், வட்டி காரணம் கொடுக்கணும், சீட்டு காரணம் கொடுக்கணும். ஆண்டவரே நான் அப்புறம் பார்த்தேன், ஆண்டவரே அல்லேலூயா ஆமென் அப்படின்னு ஆண்டவருக்கு கொடுக்காம அல்லேலூயா உட்கார்ந்து பாத்தீங்கன்னா, வீட்டுக்காரர் வந்து வரும்போது அவர் வண்டிக்கு மட்டும் பெட்ரோல் இல்ல, அவரும் பெட்ரோல் போட்டு. இப்படியே பெட்ரோலுக்கே காசு ஆகும்.
அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இந்த பெட்ரோல் காசெல்லாம் மிச்சமாகணும். கர்த்தருக்கு உண்மையா கொடுக்கிறவங்களா, அல்லேலூயா, கர்த்தருக்கு உண்மையா கொடுக்கிறவங்களா மாறணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அது இல்லையே, யாருக்குதான் இருக்குது? யாருக்குதான் இருக்குது? நான் சொல்றேன், நம்முடைய சபையிலே இந்த கவர்மெண்ட் மூலமாக உதவி தொகையை சிலர் வாங்குறாங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த கவர்மெண்ட் மூலமா அவங்களுக்கு உதவி தொகை கிடைக்குது. அந்த உதவி தொகையில கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்குறாங்கன்னா பாருங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உண்மை உள்ள மக்களை கர்த்தர் இந்த சபையில கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன். அல்லேலூயா. ஆனா என்னுடைய வருத்தம் என்ன தெரியுமா? எல்லாருமே அப்படி மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நல்ல பலனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு, உன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுத்து நான் பண்றேன். அல்லேலூயா. 31 நாள் நீ போகும்போது வரும்போது உன்னை பாதுகாத்துக் கொண்ட. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல பலவீனமா படுத்துக் கொண்டிருக்கான். இன்னைக்கு ஒண்ணு எண்ணி கர்த்தர் சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோடு உங்களை வைத்திருக்கிறார். நான் ரொம்ப பரிசுத்தவான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ரொம்ப நல்லா ஜெபம் பண்றேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. அவர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். பண்ணலாம். தூக்கி இங்கிட்டு தூக்கி அங்கிட்டு போட்டு, அங்கிட்டு தூக்கி இங்கிட்டு போட்டு மேனேஜ் பண்ணலாம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். ஒட்டு நாள் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல சாரிபாத் விதவை வீட்டுக்கு எலிசா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். அம்மா தண்ணி எடுத்துமா போச்சு. அப்படியே என்ன பண்ணு, அடைய போட்டு முதல் அடை எனக்கு கொண்டு. அப்பதான் கொஞ்சம் என்ன இருக்குது, கொஞ்சமா இருக்குது. 2 பிறகு என்ன பண்றேன், இந்த கொஞ்சம் இருக்குது அதனாலதான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியலன்னு சொல்றவங்க கவனிக்குது. எனக்கு பத்தல அதனாலதான் கொடுக்க முடியல, என் குடும்பத்துல எனக்கு வந்து வருமானம் பத்தல அதனாலதான் கொடுக்க முடியல அப்படின்னு அப்படி திங்க் பண்றவங்க கொஞ்சம் கவனிக்குது. சாரி பார்த்து விதவைக்கிற அது அதிகமா வந்துச்சு, கொஞ்சமாகும், கொஞ்சம் எண்ணெய் 2 பேருக்கு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கடுப்படைச்சல் இருக்குது, அதை முஞ்சன கொடுக்குறேன். நோ சான்ஸ், வாய்ப்பே கிடையாது. நீ இப்ப கொடுக்காதனா அப்போ என்ன பண்ண மாட்டேன், நிச்சயமா கொடுக்க மாட்டேன். என்ன சொல்றது, ஏன்னா கொஞ்சத்துல உண்மையே இல்லாதவன் அநேகத்துல உண்மை இல்லாதவன் காணப்படுவான். இது வந்து நேர்த்தி ஆண்டவர் அப்பதான் சொல்லி வச்சுக்கிறார். இது உண்மை, சத்தியம். அல்லேலூயா. இந்த பக்கம் அதிகமா இருந்த கொஞ்சமாவு, கொஞ்சம் என்ன 2 விறகு. இவர் கேட்கிறார், முதல்ல பண்ணி எட்டுறாமா, இந்த அம்மா சொன்ன கொஞ்சம் இருக்குது, நானும் என் பிள்ளையை சாப்பிட்டு என்ன பண்ண போறோம், சாக போறோம். அவர் சொன்னாரு, உன் வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுது. 2 தடவை வரணும், நீ ஆயத்தப்படுது. ஆனா அதுல முதல்ல எனக்கு கொண்டு வரும். முதல்ல எனக்கு கொண்டு வா. அதே மாதிரி அந்த விதவை, சாரிபாத் விதவை கீழ்ப்படிந்து முதல்ல அடைய ஒரு தழல்ல வச்சு சுட 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 ஊழியக்கார இடத்துல கொண்டு வந்து. அல்லேலூயா. அந்த பஞ்சத்துல அந்த பட்டணமே கவலையினால, வேதனையினால, துக்கத்தினால, பசியினால வாடி கொண்டிருக்கும் போது அந்த முதல் அடைய கொடுத்த சாரிபாத் விதவையின் குடும்பத்தை மட்டும் கர்த்தர் இந்த கவலைக்கு விலக்கி அவர்களை விலக்கி பாதுகாத்து அவர்களை திருப்தியாக இழந்த கர்த்தர் உண்மையுள்ளவராக. கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்க கூடாது. என்ன சொல்றது, கர்த்தருக்கு கொடுக்கும் போது இந்த கவலையை நம்ம நிச்சயமாக மேற்கொண்டு விடுவோம். நம்மளுக்கு ஃபெய்த் வந்துடும், விசுவாசம் வந்துடும். நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், என் ஆண்டவருக்கு கொடுத்து விட மாட்டேன். என் ஆண்டவர் போசிப்பார், எனக்கு பிரச்சனை வராது, எனக்கு வீண் செலவு வராது. நீங்க பேசுவீங்க. அல்லேலூயா. ஆமென். இப்ப கவனிங்க, இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம். இன்னைக்கு பல வருஷமா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராங்க. அது கொடுக்கிற காணிக்க 10 ரூபாய் நோட்டு இன்னும் மாறல. வேதனையான ஒரு காரியம். ஆனா டீ கடைக்கு போனா நீட்ட நோட்டு எவ்வளவு தெரியுமா, 100 ரூபாய். அல்லேலூயா. டிபன் கடைக்கு போனோம், 100 அப்படி கேட்டு வாங்க நோட்டு எவ்வளவு தெரியுமா, 5 ரூபாய் நோட்டு. அல்லேலூயா. ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ண கூட நோட்டு தான் என்ன பண்ணோம் போகும். ஆனா சபைக்கு வந்தா மட்டும் எதுக்கு காணிக்கு. அப்ப டீ கடைக்காரனை விட, சமோசா கடைக்காரனை விட, அதே பாஸ்ட் ஃபுட் கடைக்காரன் விட்ட பாஸ்ட் ஃபுட் கடைக்காரனை விட அல்லேலூயா மாறணும். இதெல்லாம் எல்லாமே பிடிச்சி எழுதுறோம், மாறணும். அல்ல ஒரு மனுஷனுடைய கொடுக்கிற தன்மை மாறினாதான் அவ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு வளர்ந்துகிறது, நீ போடுற காணிக்கையில இருந்துரும். நான் ஆவியில காண அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு வளர்ந்துகிறது, நீ போடுற காணிக்கையில இந்த வீட்டில் கொடுக்கிற தசமமாக தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஆமே. உங்களுடைய லைஃப் எந்த அளவுக்கு இருக்குது. ஆமே.
நான் சொல்லட்டுமாங்க, கவலையில இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். எதை பொறுத்து நீங்க கவலைப்படணும்? கவலையில இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னா நீங்க கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்கிறவங்களா. இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் தப்பு பண்ணதெல்லாம் மன்னிங்க, என் குறைகள்லாம் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே, இனிமே அந்த தவறை என்ன பண்ணுவேன், நான் செய்ய மாட்டேன், நான் உண்மையா உங்களுக்கு கொடுக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4 வசனம் வரை இயேசு தேவாலயத்துக்கு போனார். எங்க போய் உட்கார்ந்தாரு? அதான் தேவாலயத்தை எங்க போய் உட்கார்ந்தாரு? காணிக்கை பக்கத்துல உட்கார். அவர் வந்து அங்கதான் உட்காருவார். ஏன்னா எல்லாரும் அச்சனம் தெரியும். அல்லேலூயா. வந்த யார் எப்படி எப்படின்னு எங்க பார்த்தா தெரியும், முகத்தை பார்த்தா ஒண்ணும் தெரியாது, அங்க பார்த்தா தெரியும். அதனால காணிக்கைப்படி பக்கத்துல என்ன பண்ணாரு, உட்கார்ந்து. அல்லேலூயா. எல்லாரும் வந்து காணிக்கை போட்டாங்க, எல்லாரையும் பார்த்தேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்துக்கிறார். ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்துக்கிறாரு. நம்மளை பார்த்துருப்பாரு, நம்ம காணிக்கிட்டப்பா பார்த்திருப்பாரா, நம்ம போட்டதை பார்த்திருப்பாரா? பார்த்திருப்பாரு. ஆனா உங்களை குறித்து கர்த்தர் என்ன நினைச்சாருன்றது உங்க மனசாட்சி. உங்க மனசாட்சி. ஆமென். பிரச்சனை பாட்டுல வரும்போது நம்ம கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம். அப்படியே ஆண்டவரே நான் செய்யறப்பா, பண்றப்பா. ஆனா அந்த பிரச்சனைக்கு சரியான உடனே நம்ம பின்வாங்கி விடுகிறோம். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல பின்வாங்கி விடுகிறோம். நம்ம சுகபோகமா வாழ்றோம், நம்முடைய செலவு மட்டும் பார்த்துட்டு போறோம். அல்லேலூயா. அந்தாங்க பார்த்தாரு, எல்லாம் ஐஸ்வர்யம் வரவங்க கட்டுக்கட்டா போட்டாங்க நோட்டை. இந்த ஏழை விதவை வந்து 2 காசு. எவ்வளோ? 2 காசு. கர்த்தர் சொன்னாரு, எல்லாம் பார்த்தேன், என்ன 2 காசு போடுறாங்க, எல்லாம் நிறைய போடுறாங்க, நம்ம 2 காசு போடுது. கர்த்தர் சொன்னாரு, அவர்கிட்ட இருந்தது 2 காசு தான். தன் ஜீவனத்துக்கு வைத்திருந்ததையே அவன் என்ன பண்ணிட்டா, கொடுத்துட்டா. சொல்லுங்க, நம்ம என்ன சொன்னாரு, எல்லாரும் விட இவதான் என்ன பண்ணும், அதிகமா போடும். புரியுதுங்களா? அப்ப 2 காசு போட்டதுனால அதிகமா போட்டான்றது இல்ல, எந்த சூழ்நிலையில போட்டா, எந்த நிலைமையில போட்டா. மக்கள் நாட்டு சபையார் கொடிய தரித்திரத்துல கூட உதாரணமா கொடுத்தாங்க. பவுல் அவங்களை வந்து சாட்சி சொல்றேன், கொடிய தரித்திரத்தை கூட என்ன பண்ணாங்கன்னா உதாரணமா கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்காம கவனிங்க, அதை புடிச்சு மிச்சம் புடிச்சு, கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தை மிச்சம் புடிச்சு, இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை கரெக்ட் பண்ணலாம், இதை கரெக்ட் பண்ணலாம், ஒன்னும் நடக்க. நீ அந்த மாதம் முழுவதும் ஒரு வேதனையில வேற இருப்ப, உன் குற்ற மனசாட்சி வேற உனக்கு குத்தும். மாற்று கொடுக்காம போயிட்டு அந்த வேதனையில இருந்து நீ வெளியே வந்துடணும். கரெக்டா? அந்த வேதனையில என்ன பண்ணிடலாம், நீ வெளியே வந்துடலாம். ஆமே, நான் கொடுத்துருக்கேன். அல்லது நான் கட்டளை என்ன பண்ணிருக்கேன், நிறைவேற்றிட்டேன். கர்த்தர் ஒருபோது என்ன விட மாட்டேன். பசினால என் ஆத்மாவை வாழ விட மாட்டேன். என் ஆத்மாவை அவர் திருப்தியாக்குவார், என் ஆத்மாவை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் ஆத்மாவை அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அம்மா அந்த 2 காசை வச்சு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். இப்ப அப்பதான் வாங்க முடியும். அப்ப 2 ரொட்டி வாங்கி சாப்பிட்டுருக்கோம். ஆனா கவனிங்க, அந்த அம்மா அதெல்லாம் சாப்பிடாம என்ன பண்ணிச்சு, நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் எப்படியாண்டா அம்மாவோட சரித்திரத்தை அதுக்கப்புறம் போடல பைபிள்ல. அந்த அம்மா விசுவாசிக்கிறது ஆண்டவருக்கு கொடுக்குறவங்க ஒரு முறையும். அல்லேலூயா. ஆமே. கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு முறை கர்த்தர் யாருக்கும் கடன்காரர் அல்ல. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் ஒருத்தருக்கும் கடன்காரரா இருக்க மாட்டார். கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் அதை திரும்ப நமக்கு 100 மடங்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமே சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ரிஷியேட் பண்ணுங்க, பெருமையாக பேசுங்க, பாராட்டுங்க. அல்லேலூயா. யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இயேசு வனாந்திரத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். 3 நாள் பேசுகிறார். 3 நாள் மீட்டிங்க முடிச்சுட்டு சொல்றாரு, எல்லாருக்கும் சாப்பாடு நீங்களே கொடுங்கப்பா. பேதுரு சொல்லப்பா, 200 பணத்துக்கு வாங்கினா கூட பத்தாது. எவ்வளவு பெரிய திரளான கூட்டம் உட்காந்துக்குது, 5000 பேர் மேல நான் புருஷன் மட்டும் 200 பணத்துக்கு வாங்கினா கூட பத்தாதையா? அல்லேலூயா. ஆமே. அப்ப கவனிங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு வந்தான். அல்லேலூயா. அவ கவனிங்க, அவன் தன்னை பத்தி யோசிக்காம கையில இருக்கிற இந்த கொஞ்சம் சாப்பாடை ஏசு இருக்கும். இந்த கொஞ்சம் சாப்பாடு இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கா, அதை ஏசு கேட்கும். கொஞ்சம் இருக்குதா, அதை ஏசு, அதை இயேசுவிடத்துல கொடு, அது அவருடைய கரத்துல கொடு. என்ன சொல்றது? அல்லேலூயா. இயேசுவிடத்துல கொடு. அவன் அவனை பத்தி என்ன பண்ணல, கவலைப்படல. கொடுத்துட்டு தெம்பாவம் பண்ணணும், கொடுத்துட்டு தெம்பாவம் பண்ணணும். கர்த்தரு அந்த 5 அப்பம் 2 மீன் இவங்கிட்ட இருக்கிற வரைக்கும் 5 அப்பம் 2 மீன் ரட்சகருடைய கரத்துல போன பிறகு அது தெரியும். அதேதான் இப்ப உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அது அப்படியேதான் இருக்கும். அங்க போயிடுச்சுன்னா, அவர் கரத்துல போயிடுச்சுன்னா அது என்ன ஆயிடும்,
பேடிக்கும். என்ன சொல்றது? அல்லேலூயா. அடிக்கடி நான் விசுவாசிக்கிறதுனா மீதியான அந்த கூடைகள் எல்லாத்தையும் நிச்சயமா அந்த பையன் வீட்டுக்கு தான் கர்த்தர் அனுப்பிக்கும். அவங்க தானே முதலீட போட்டோம். அல்லேலூயா. எங்க முதலாவது கர்த்தருக்கு முதலாவது ஆண்டவரே இந்த மாதம் கர்த்தரை ஆசீர்வதிக்க அந்த மாதம் வருமானத்தை கர்த்தரை கையில கொடுத்துக்கிறார். முதலாவது கர்த்தருக்கு எடுத்துருங்க. அல்லேலூயா. ஆமென். சபைக்கு வருகிறோம், காணிக்க சிறப்பான காணிக்க ஆண்டவரே ஹைபிள் போட்டுருக்கு. ஆண்டவருடைய சமூகத்துல வெறுமையா வரக்கூடாது, வெறுங்கையா வரக்கூடாது. வெறுங்கையா வந்து வெறுங்கையா போறாங்க அப்படின்னு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையாய் கொடுக்கிறவர்களா மாறணும். அப்படி இருக்கும்போது இந்த கவலையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை. நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரைக்கும் 24 முதல் 26 வரைக்கும் என்ன போட்டிருக்கு? வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அதிகமா பிசிறுத்தனம் பண்ணியும் அதுனா நான் வாரி நல்லா உற்சாகமா கொடுக்குறோன்னு கர்த்தர் விருத்தி அடைய செய்வோம். பிசிறுத்தனம் பண்றவன் வறுமை அடைவாரும் உண்டு. அல்லேலூயா. தானியத்தை கட்டி வைக்கிறவன ஜனங்கள் சபிப்பார்கள். வித்தருடைய தலைவர் மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிப்பு. நான் பாட்டு வசனம் சொல்லுகிறேன், எடுத்துக்கலாம் இல்லையா? நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரைக்கும் இருக்கா? ஆமே. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சிருவாரு, உற்ற மாட்டாரு. அல்லேலூயா. உற்ற மாட்டாரு. ஆசீர்வதித்து அனுப்பாரு. உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை படிங்க. 1 நாளாகமத்து புத்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆவது பாயிண்ட்டுக்கு போயிடுறேன், டைம் இல்லை. 1 நாளாகமத்து புத்தகம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 17ஆம் வசனம் படிங்க. 9ஆம் வசனம் 17ஆம் வசனம். தாவீது ராஜா ஆலயத்துக்காக ஜனங்க கிட்ட கேட்கிறாரு பாருங்க. எல்லாரும் கொடுக்குறாங்க. 1 நாளாகமத்து புத்தகம் 29:9-17. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்க சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷம் வந்துச்சா? கொடுக்கும்போது சந்தோஷம் வருமா? சந்தோஷம் வந்தா கவலைப்படும்ல. சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் ஜனமும் சந்தோஷப்பட்டாங்க, தாவீது ராஜாவும் சந்தோஷப்பட்டாங்க. நம்மளும் சந்தோஷப்படலாம். நம்ம இயேசு ராஜாவும் சந்தோஷப்படலாம். எப்போ? நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். அதுல 17ஆம் வசனத்தை படிங்க. சரி. மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். அல்லேலூயா. கொடுக்கும் போது ராஜா சந்தோஷப்படுவார். கொடுக்கும் போது ராஜா என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுவார். நம்ம இயேசு ராஜா சந்தோஷப்படுவாரா? அல்லேலூயா. அவரை நம்ம எப்படி பிரேக் பண்ண முடியும்? கர்த்தருக்கு கொடுக்கும் போது அல்லேலூயா உற்சாகமா கொடுங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை உற்சாகமா கொடுங்க. அல்லேலூயா. பெஸ்டா கொடுங்க, சிறப்பா கொடுங்க. 2 பேரும் கொடுத்தாங்க, கொடுத்தான், ஒண்ணுமே இல்லாத கொடுத்தான், உன்னோட கொடுத்தாங்க, பெஸ்டா கொடுத்தான். ஆமென். அல்லேலூயா. சிறப்பா கொடுக்கறதுதான் கர்த்தர் ஆசீர்வாதம். என்ன சொல்றது? கர்த்தருக்கு கொடுக்கிறது. ஆமென். கொடுக்கிற விஷயத்துல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். சங்கீதம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 4:7 என்ன சொல்றாரு சங்கீதக்காரன்? சங்கீதம் 4:7 என்ன போட்டிருக்கு? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தை இருதயத்துல கொடுத்துருப்பா. எப்படி தாவீதுக்கு மட்டும் அவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு? 5ஆம் வசனம் படிங்க. அதுலயே நீதியின் பலி செலுத்துறோம். நீதியின் பலி செலுத்துறோம். அதனால அவனுக்கு சந்தோஷம். கர்த்தருக்கு கொடுக்கிறவனுக்கு அல்லேலூயா. எவன் ஒருவன் கர்த்தருக்கு கொடுக்கிறானோ அவன் நிச்சயமா கவலையை மேற்கொண்டு விடுவான். அவனுடைய இருதயத்துல சந்தோஷம் நிரம்பும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பர் 3, 3வது காரியமாக கவலையை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இன்னொருத்தர் எடுத்துங்க. கலாத்தியர் 6:2 படிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:25 படிக்கலாம். சரீரத்திலே உயிர்மை உண்டாகிறார்கள். சரி. ஒன்றை குறித்து ஒன்று கவலை இருக்கும்படி. அப்ப அவைகள் என்ன பண்ணும்? ஒன்றை குறித்து ஒன்று என்ன பண்ணும்? கவலைப்படணும். ஒண்ணு குறித்து ஒண்ணு என்ன பண்ணும்? கவலைப்படணும். இப்ப நீங்க கலாத்தியர் 6:2 பாருங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. அந்த 2 வசனத்தை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கவனிங்க. 3வது நம்ம கவலையை நாம மேற்கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களுக்காக பாரப்படும். மற்றவர்களுக்காக நான் கேட்டீங்க என் பிரச்சனையா பெரும் பிரச்சனை இதுல வேற நான் மத்தவங்களுக்கு பாரம் பண்ணணும்.
ஒரு சீக்கிரம் சொல்லிட்டா உங்களுக்கு, நீங்க மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க பிரச்சனை மாறும். இது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அனுபவிக்கணும்னா செஞ்சு பாருங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு செய்யும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதா? கடனோடு கூட இருக்கிற மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க கடன் மாறும். உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா? கல்யாணம் ஆகாத மத்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும். இதுக்கு மட்டும் சவுண்ட் கம்மியா இருக்குது இல்லையா? குழந்தை பாக்கியம் வேணுமா? குழந்தை இல்லாத மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாங்க. ஆமென். வேலை வேணுமா? வேலை இல்லாத மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆண்டவர் வேலை கொடுப்பார். வண்டி வேணுமா? அதே புதுசு சொன்ன போனாங்க டைம் ஆகுது. திருவிருந்து வேணுமா? திருவிருந்து போகணும். டைம் ஆகுது. அதனால சரிங்களா? ஆகவே யோபு புத்தகம் 42:10 நமக்கு தெரியும். யோபு சொல்லுப்பா. யோபு ஸ்நேகத்துக்காக வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவனே 100% இதுல வந்து ஃப்ரெண்டுக்காக ஜெபம் பண்றாரு. கர்த்தர் பார்த்தாரு, இந்த பிரச்சனை ஃப்ரெண்டுக்காக ஜெபம் பண்றியா? உன் சிறுக்கு முதல்ல என்ன பண்றேன், மாத்திரை சொல்லி மாத்தி எதையெல்லாம் இழந்தானோ டப்பன் பண்ண தெரியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அபிமெலேக்குக்காகவும் அபிமெலேக்கு மனைவி அவங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரர்களுக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு. எதுக்கு ஜெபம் பண்றாரு? அவங்க கர்ப்பத்தை ஆண்டவர் திறக்கணுமா? சாராளுடைய கர்ப்பமே அழைக்கப்பட்டிருக்கு. சாராளுக்கு குழந்தை இல்லைங்க. அப்போ இது பத்தி கவலைப்படாம அவரை பத்தி கவலைப்படாம இவங்களுக்காக என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. கர்த்தர் செஞ்சாரா? கர்த்தர் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அந்த வீட்டார் கர்ப்பம் தரிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அதை மட்டும் செய்யல, அதுக்கு கீழே 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் சாராளின் பேரிலே கடாட்சமானார். உன் பிரச்சனை இருக்கிற மத்தவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, உன் பிரச்சனை மாறும். என்ன சொல்றது? அல்லேலூயா. தெய்வீக உங்களுக்கு பிரச்சனையும் பலவீனமா, பலவீனத்துல இருக்கிற மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பலவீனம் மாறும். என்ன சொல்றது? உங்க பிரச்சனையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கவலையா தான் இருக்கும். மத்தவங்க பிரச்சனை நினைச்சீங்கன்னா நீங்க ஜெபிக்கிறவங்களா மாறிடுவீங்க. அந்த ஜெபம் உங்களை முதல்ல ஆசீர்வதித்து நீங்க யாருக்காக ஜெபம் பண்ணீங்களோ அவங்கள ஆசீர்வதிங்க. உங்க ஆவியும் பலப்படும். எது பெட்டர்? மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண போறீங்க, மத்தவங்களுக்காக மத்தவங்களுக்காக. ஆமே. 3 காரியங்கள் சொன்னேன். கவலையை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? டைம் இல்லை. இப்படி வருதாம கொடுக்கும் போது. 3வது மற்றவர்களுக்காக பாரப்படும் போது. பிரச்சனை அப்படியா அது கேள்வி மற்றவர்களுக்கு பாரப்பட்டு கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? லௌகீக கவலை நமக்கு வேண்டாம். எல்லா தெய்வ சமுதிரம் எழுதி அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கணும்.